வணக்கம். நான் மகேந்திரன். இந்த வீடியோல மினிமமா இன்வெஸ்ட்மென்ட் பண்றது எப்படி? எந்த ஸ்கீம்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம்? அப்படிங்கிறதுக்கு எல்லாரும் கேட்குறாங்க. இது எஜுகேஷன் பர்ப்பஸ்க்காக நான் உங்களுக்கு சொல்றேன். இது எந்த ஒரு ஃபண்ட் ரெக்கமெண்டேஷனும் கிடையாது. HDFC ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டுல இந்த ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்துருக்காங்க. என்ன குடுத்துருக்காங்கன்னா, லம்ப் சம்மாவும் நீங்க ₹100 இன்வெஸ்ட் பண்ணலாம். டெய்லி எனக்கு ₹100 கிடைக்கும். இல்ல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ₹100 கிடைக்கும். எனக்கு கிடைக்கிற அமௌண்ட்ட நான் அப்போதைக்கு இன்வெஸ்ட்மென்ட் பண்றேன். அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஃபண்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். லம்ப் சம்மாவே நீங்க ₹100 இன்வெஸ்ட்மென்ட் பண்ண முடியும். அதே மாரி எஸ்ஐபிலயும் மினிமம் இன்வெஸ்ட்மென்ட் ₹100 இருந்து நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ண முடியும். அது பாருங்க. எஸ்ஐபில 100 அப்புட்ன்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மென்ட்டா ஒரு மந்த்லி ஒரு டேட்ட ஃபிக்ஸ் பண்ணிட்டு, நீங்க இ-மெண்டேட் பேங்க்ல குடுத்துட்டோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா ஃபண்டுக்கு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். இந்த இதிலிருந்து நமக்கு HDFC ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் உங்க அமௌண்ட்டுக்கு ஏத்த மாரி யூனிட் வாங்கி வச்சிரும். சரி, இந்த ஃபண்டுல என்ன அப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இது என்ன ஃப்ளெக்ஸி கேப்னா என்ன? இத பத்தி சொல்றேன். மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது பேசிக் கான்செப்ட் நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். எல்லாருமே சேர்ந்து ஒரு இடத்துல ஒரு ஃபண்ட் மேனேஜருக்கு கிட்ட அமௌண்ட் நம்ம குடுக்குறோம். அந்த ஃபண்ட் மேனேஜர் அந்த ஃபண்ட மெயின்டெயின் பண்ணி ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த ஃபண்டுக்குன்னு ஒரு வச்சிருப்பாங்க. லிஸ்ட் வச்சிருப்பாங்க. இந்த ஃபண்டுல பார்த்தீங்கன்னா 55 ஸ்டாக்ஸ் இருக்கு. செக்டார் பார்த்தீங்கன்னா 24 செக்டார்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்றாங்க. 24 செக்டார் அப்படிங்கிறது பார்மா செக்டார், ஐடி கம்பெனி எல்லாம் இருக்கும். இதுல ஐடி கம்பெனி இருக்கும், பார்மா இருக்கும், அப்புறம் எஃப்எம்சிஜி கம்பெனிஸ் இருக்கும். இந்த மாதிரி அவைங்க 24 செக்டார் ஆட்டோமொபைல் இருக்கும். எல்லாமே பிரிச்சு வச்சு இதுல 55 கம்பெனி இருக்கு. ஒரு ₹100 இன்வெஸ்ட்மென்ட் பண்றீங்கன்னா 55 கம்பெனிலயும் உங்களோட ஒரு பார்ட் ஆஃப் அமௌண்ட் இன்வெஸ்ட் ஆகும். ஓகே. இதுல ஃபண்ட் மேனேஜர் பார்த்தீங்கன்னா, ரோஷி ஜெயின் அப்படிங்கிறவங்க. இந்த ஃபண்ட் எப்ப இருந்து இருக்கு அப்படின்னா, 1995 ரொம்ப காலமா இருக்குது. கிட்டத்தட்ட 30 வருஷமா இருக்கிற ஒரு ஃபண்ட். ஓகேங்களா? ரொம்ப நாளா இருக்கு. HDFC அசெட் மேனேஜ்மென்ட் கம்பெனி தான் இத நிர்வகிக்குது. HDFC அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் பேங்க் ஒரு ஸ்டாண்டர்டான இந்தியாவுல இருக்க மிகப்பெரிய பேங்க். அந்த மாரி ஸ்டாண்டர்ட் அப்புறம் லார்ஜா இருக்கிறவங்களுக்கு தான் அசெட் மேனேஜ்மென்ட் லைசென்ஸ் குடுப்பாங்க. மியூச்சுவல் ஃபண்ட் லைசென்ஸ் குடுப்பாங்க. இப்ப SBIக்கு இருக்கும், ICICI கம்பெனிக்கு இருக்கும். ICICI பேங்க்குக்கு குடுத்திருப்பாங்க. இந்த மாரி பெரிய பெரிய கம்பெனிக்கு தான் குடுப்பாங்க. அதனால போட்ட பணம் சேஃபா தான் இருக்கும். ஓகே. அதுல எந்த ஒரு குளறுபடியும் இருக்காது. அதுக்கப்புறம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த கம்பெனி என்னென்ன டாப் 10 கம்பெனிஸ் என்னென்ன அப்படிங்கிறது இதுல குடுத்திருக்காங்க. ICICI பேங்க்ல, HDFC, ஆக்சிஸ் பேங்க். ஓகே. இந்த ஃப்ளெக்ஸி கேப் அப்படின்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்றேன். ஃப்ளெக்ஸி கேப் அப்படிங்கிறது இந்த கம்பெனில இந்த ஃபண்டுல லார்ஜ் கேப்பிட்டல் கம்பெனி இருக்கும், மிட் கேப்பிட்டல் கம்பெனி இருக்கும், அடுத்து ஸ்மால் கேப்பிட்டல், அப்புறம் அதர் டெப்ட் இன்ஸ்ட்ருமென்ட் கடன் பத்திரங்கள் இந்த மாதிரி இருக்கும். இதுல மார்க்கெட் கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி ஃபண்ட் மேனேஜர் அசெட் அலோகேஷன் பண்ணுவாரு. அதாவது லார்ஜ் கேப்பிட்டல்ல இப்ப லார்ஜ் கேப்பிட்டல் நல்லா குரோத் ஆக போகுது அப்படின்னா, அதுல பணம் போட்டு வச்சிருப்பாங்க. அடுத்து மிட் கேப்பிட்டலுக்கு நல்லா குரோத் ஆக போகுது அப்படின்னா, இந்த இதுல இருக்க அமௌண்ட்ட எடுத்து இதுல இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. இதுல இந்த ஃபண்டுல எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னா, இங்க பாருங்க. அசெட் அண்டர் மேனேஜ்மென்ட்ல பார்த்தீங்கன்னா, ரூ. 74,105 கோடி இருக்கு. ஃபண்டா இருக்கு. இந்த பணத்த அவர் யூஸ் பண்ணி மாத்தி மாத்தி போடுவாங்க. எப்படி அந்த மார்க்கெட் கண்டிஷனுக்கு அப் அண்ட் டவுன்ஸ்க்கு ஏத்த மாதிரி. ஓகே. இது 30 வருஷமா இருக்கிற கம்பெனில ஒவ்வொரு ஃபண்டுக்கும் ஒரு ஃபண்டுல இருந்து ஒவ்வொரு கம்பெனிக்கும் எவ்வளோ போகணும் அப்படிங்கிறத மாத்தி மாத்தி மிட் கேப், லார்ஜ் கேப், ஸ்மால் கேப் அப்புறம் டெப்ட்ல எவ்வளோ இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத இங்க பிரிச்சு போடுவாங்க. அதே மாரி பேங்க்ல ஒவ்வொரு கம்பெனிக்கும் எவ்வளோ பெர்சன்டேஜ் அப்படி இருக்கும் அப்படிங்கிறது பணம் எவ்வளோ இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரு பாலிசி வச்சிருப்பாங்க. அதுக்கேத்த மாரி அவைங்க பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஃபண்ட் மேனேஜர் அப்படிங்கிறவங்க நல்ல ஒரு நாலெட்ஜபிள் பெர்சனா தான் இருப்பாங்க. ஓகே. இது ம் கடந்த 5 வருஷமா எவ்வளோ ரிட்டர்ன் குடுத்திருக்கு அப்படின்னு பாருங்க. 31% ரிட்டர்ன் குடுத்திருக்கு. 3 வருஷத்துல 27%, 1 இயர்ல 17, 6 மந்த்ல 5, 3 மந்த்ல 7%. ஓகே. ஆரம்பத்துல இருந்து இது 1995ல ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எவ்வளோ குடுத்துருக்காங்கன்னா 18.91 அதாவது ஒரு 18ன்னே கூட வச்சுக்கங்க.
ஒரு 18% ரிட்டர்ன் வந்து குடுத்துருக்காங்க. ஓகே. இதுல வொர்ஸ்ட் ரிட்டர்ன் என்னன்னு பாருங்க. 2020 இருந்து 23/2/2020ல 38% வந்து டவுன் ஆயிருக்கு. போட்ட பணத்துல 38% டவுன் ஆயிருக்கு. அடுத்தது 20/9/2008, 20/12/2008 40% டவுன் ஆயிருக்கு. அதே பீரியட்ல அடுத்தது 2007 to 8 1 மந்த்துக்குள்ள இல்ல அந்த ஒரே நாள் கிட்டயாட்டிருக்கு. அந்த பீரியட்ல 1 இயர்க்குள்ள 1 இயர்ல 53% வந்து டவுன்ஃபால். 1 இயரா டவுன்ல இருந்தது. அதே ரிட்டர்ன் பார்த்தீங்க அப்டின்னா, இங்க பெஸ்ட் ரிட்டர்ன் எப்போ வந்திருக்குன்னு பாருங்க. 29/4/2009 இருந்து 30/6/2009 2 மந்த்ஸ்ல 36% ரிட்டர்ன் குடுத்திருக்கு. இந்த அடுத்து 9/3/2009 இருந்து 10/6/2009 ஒரு 3 மந்த்ஸ் பீரியட்ல 95% ரிட்டர்ன் குடுத்திருக்கு. கிட்டத்தட்ட டபுள் ஆயிருக்கு. அடுத்தது 20/10/98 20/10/99 கிட்டத்தட்ட ட்ரிபிள் டைம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 179% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஓகே. இது அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். நம்ம கன்டினியூஸா இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் நமக்கு ரிட்டர்ன்ஸ் வரும். டாப் 10 செக்டார் வைஸ் பேங்க்ல, ஆட்டோமொபைல் செக்டார்ல, ஹெல்த் கேர், ஐடி, இன்சூரன்ஸ் கம்பெனி, அயர்ன் ஸ்டீல், அப்புறம் டெலிகாம், அப்புறம் பாருங்க பவரு, அடுத்தது ஏவியேஷன், கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல். இதுல ஒவ்வொன்னும் பிரிச்சு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே. அடுத்தது நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஓகே. இப்போ வந்து ஆரம்பத்துல இருந்து 1995ல இருந்து 18% ரிட்டர்ன் குடுத்திருக்கு. இப்போ லாஸ்ட் 10 இயர்ஸா ஒருத்தர் எஸ்ஐபி பண்றாங்க. 5,000 ரூபீஸ் எவ்ரி மந்த் அப்டின்னா, 1 இயர்ல பார்த்தீங்கன்னா 60,000 இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. 62,000 நமக்கு கிடைச்சிருக்கும். 3 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இவ்வளோ தான் ரிட்டர்ன் வந்திருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, 3 இயர்ஸ்ல இப்ப 1,80,000 இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. 2,50,000 கிடைச்சிருக்கும். 5 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, 3,00,000 இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. 5,51,000 கிடைச்சிருக்கும். 51,00,000 10 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, 6,00,000 இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. 16,00,000 10,174 16,10,174 ரூபா கிடைச்சிருக்கும். பார்த்தீங்கன்னா, லாங் டேர்ம் பெனிஃபிட் வந்து அதிகம். சரிங்களா? இதுதான் 6,00,000 அப்படிங்கிறது 16,00,000 அப்படிங்கிறதுக்கும் இருக்க வித்தியாசத்தை பாருங்க. ரிட்டர்ன்ஸ் வந்து எங்கேயும் அந்த அளவுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஓகே. ஒருத்தர் ஆரம்பிச்சதுலேருந்து இப்ப 1995ல இருந்து இப்போ வரைக்கும் 2025 இது வரைக்கும் ஒருத்தர் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வச்சுக்குவோம். கிட்டத்தட்ட 30 வருஷம். அப்படின்னா எவ்வளோ ரிட்டர்ன் வரும் அப்படின்னு கால்குலேட் பண்ணி பார்ப்போம். மந்த்லி இது வந்து எஸ்ஐபி கால்குலேட்டர். ஜஸ்ட் ஒரு அமௌண்ட் 5,000 போட்டுட்டு விட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 5,000 கூட அதிகம். அந்த டைம்ல 5,000 ரொம்ப அதிகமா இருக்கும். இப்போ வந்து அப்போ ஒரு 1,000 போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 1,000 ஒரு 12% ரிட்டர்ன் வேண்டாம். இப்போ எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா 18% நமக்கு வந்து 18.91 வந்திருக்கு. நம்ம 18ன்னு வச்சுக்கலாம். 30 வருஷமா இந்த ஃபண்டுல வெறும் 1,000 ரூபீஸ் மட்டும் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிக்கிட்டே வந்திருக்காங்க அப்படின்னா, எவ்வளோ அமௌண்ட் கிடைச்சிருக்கும்னு பார்க்கணும். ஓகேங்களா? ஓகே. வெறும் மந்த்லி வெறும் 1,000 ரூபீஸ் மட்டும் எந்த எச்சும் பண்ணல, கம்மியும் பண்ணாம ரூ. 1,000 மட்டும் 30 வருஷமா 18% ரிட்டர்ன் குடுத்துருக்கு. சரிங்களா? அதுல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்க கிட்ட இப்போ எவ்வளோ இருக்கும் அப்படின்னா பாருங்க. அவங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ண அமௌண்ட் வந்து 3,60,000 தான். அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஏர்னிங்ஸ் 1,39,65,289 இந்த அமௌண்ட் கிடைச்சிருக்கும். டோட்டலா பார்த்தீங்கன்னா 1,43,00,000 வந்து ரிட்டர்னா கிடைச்சிருக்கும். ஃபியூச்சர் வேல்யூ வந்து இவ்வளோ கிடைச்சிருக்கும். அதாவது 1995ல இந்த ஃபண்டுல ஆரம்பிக்கும்போது போட்டுட்டு அதே 1,000 ரூபீஸ கன்டின்யூ பண்ணி 30 இயர்ஸ் வரைக்கும் வச்சிருந்தாங்க அப்படின்னா, இப்போ இவ்வளோ அமௌண்ட் இருக்கும்.
இதே ரிட்டர்ன் திரும்ப கிடைக்குமாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிடைக்குமான்னு நீங்க கேட்கலாம். ஆனா, கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். எப்படின்னா, இந்த அதுக்கு தான் ஃபண்ட் மேனேஜர் இருக்காங்க. ஈக்விட்டிய ட்ராக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எல்லாமே அந்த ஒவ்வொரு ஸ்டாக்கையும் ட்ராக் பண்ணிட்டு இருப்பாங்க. எது வேணும், வேணாம் அப்படிங்கிறத மாடரேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஃப்ளெக்ஸி கேப் அதுக்கு தான் பேரு ஃப்ளெக்ஸி. ஈக்விட்டி தான். ஒரே கம்பெனி இப்ப லார்ஜ் கேப்னா லார்ஜ் கேப்பிட்டல் மட்டும் இன்வெஸ்ட்மென்ட் பண்ண போறது கிடையாது. சிச்சுவேஷன் மாறுச்சு. இப்ப நெட்ல கூட போய் போட்டு பாருங்க. வாட் இஸ் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் அப்படின்ட்டு அது சொல்லியிருப்பாங்க. கண்டிஷனுக்கு ஏத்த மாரி இப்ப லார்ஜ் கேப்பிட்டல் ஃபண்ட் இப்ப 74,000 கோடி இருக்கு. இதுல 73% இதுல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இது ஏறப்போகுது. இதுல மிட் மிட் கேப்ல 3% தான் போட்டிருக்காங்க. 4% போட்டிருக்காங்க. இது மிட் கேப் ஏறப்போகுது அப்படின்னா, இங்க இருக்க ஃபண்ட் எடுத்து இதுல கொஞ்சம் போட ஆரம்பிச்சுருவாங்க. அலகேட் பண்ணுவாங்க. ஸ்மால் கேப்ல கொஞ்சம் அலகேட் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஏறப்போகுது அப்படின்னா. மார்க்கெட் ரொம்ப டவுனா இருக்கு, இறங்க போகுது அப்படின்னா, டெப்ட் இன்ஸ்ட்ருமென்ட்ல போட்டுருவாங்க. அப்போ இப்படி மாத்தி மாத்தி அசெட் அலகேட் பண்ணும்போது உங்களோட பணமும் சேஃபா இருக்கும். பிளஸ் ரிட்டர்ன்ஸும் நல்லா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப இந்த வொர்ஸ்ட் ரிட்டர்ன் குடுத்த பீரியட் எல்லாம் ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர். இது வந்து கொரோனா டைம். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 2008 கிரைசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ரியல் எஸ்டேட் கிரைசிஸ் வேணா போட்டு பாருங்க. 2008 மார்க்கெட் கிரைசிஸ் அப்படின்ட்டு. அந்த மாரி ஒரு மிகப்பெரிய ஃபால். அந்த டைம்ல பாருங்க. பெஞ்ச்மார்க் ரிட்டர்னே -37 போயிருக்குது. இவிங்க 38 வந்திருக்கு. -43 போயிருக்கு பெஞ்ச்மார்க். 58 போயிருக்கு. இவங்க 53% டவுன் ஆயிருக்கு. சரிங்களா? யா அப்படின்னா என்னன்னா, மார்க்கெட்டே டோட்டலா ஓவராலா குறைஞ்சிருக்கு. அந்த மாரி பீரியட்ல ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா ஏறும்போது பாருங்க, இது 101 தான் குடுத்திருக்கு. ஆனா இது 179% ரிட்டர்ன் குடுத்திருக்கு. 90 குடுத்திருக்கு. இது 95% ரிட்டர்ன் குடுத்திருக்கு. இது 37% பெஞ்ச்மார்க். நியரஸ்ட்டா 36% பெஞ்ச்மார்க் ரிட்டர்ன் குடுத்திருக்கு. ஓகேங்களா? இப்படி கண்டிப்பா ரொம்ப ஒரு பெரிய டவுன்ஃபால் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா, அசெட்டா மேனேஜ்மென்ட் பண்றாங்க. அதனால தான் 74,000 கோடி அளவுக்கு மக்கள் வந்து நம்பி இதில இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இதில என்ன பெனிஃபிட் எதுக்காக இத நான் உங்களுக்கு எஜுகேஷன் பர்ப்பஸ்க்காக காட்டுறேன் அப்டின்னா, இந்த ஃபண்டுல லம்ப்சம்மா ₹100 இருந்து கூட இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம். எனக்கு இன்னைக்கு நான் 100 பண்றேன். நாளைக்கு 2 நாள் பண்ண முடியாது. 3வது நாள் ஒரு ₹100 பண்ணுவேன். ஒரு 10 நாள் பண்ண மாட்டேன் அப்டிங்கிறவங்களுக்கு இது. இல்ல 1 மந்த்துக்கு ஒன்ஸ் நான் பண்றேன் அப்டின்னா, அவைங்க சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மென்ட் பிளான சூஸ் பண்ணிட்டு விட்டுறலாம். சரிங்களா? இதுல எப்படி மியூச்சுவல் ஃபண்டுல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும்? மியூச்சுவல் ஃபண்ட் அக்கவுண்ட் வேணும் அப்டின்னா, என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் அக்கவுண்ட் நான் ஓப்பன் பண்ணி குடுக்குறேன். நான் யாருன்னா, AMFIல மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரா நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். எக்ஸாம் எழுதி அதற்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ARN நம்பர் வந்து வாங்கி வச்சிருக்கேன். இதுக்கு லீகலா எல்லாமே நான் வந்து அப்ரூவலோட தான் உங்களுக்கு அக்கவுண்ட் வந்து ஓப்பன் பண்ணி குடுப்பேன். சரிங்களா? உங்க போட்ட அமௌண்ட் வந்து உங்க அக்கவுண்ட்ல இருக்கும். அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அத புரிஞ்சுக்கிட்டு நீங்க அதுல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும். தைரியமா பண்ணீங்க அப்டின்னா, நல்ல ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? ஓகே. என்னோட நம்பர் வந்து டிஸ்ப்ளே ஆகும். கான்டாக்ட் நம்பர் இருக்கும். கீழ டிஸ்கிரிப்ஷன்லயும் என்னோட கான்டாக்ட் நம்பர் குடுக்குறேன். என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. மெசேஜ் பண்ணுங்க. ஆதார் கார்ட், பான் கார்ட், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் இதெல்லாம் இருந்துச்சு அப்டின்னா, அத வச்சு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பெஸ்ட் சொல்யூஷன். இது மாரி நெறையா உங்களோட மார்க்கெட் உங்களோட கண்டிஷனுக்கு ஏத்த மாரி, உங்க ஃபினான்சியல் கண்டிஷனுக்கு ஏத்த மாரி நெறைய ஃபண்ட் இருக்கு. அத பத்தி நீங்க என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த மாரி HDFC ஃப்ளெக்ஸி கேப் தான் இதில தான் பண்ணணும் அப்டின்ட்டுலாம் கிடையாது. இது வந்து நான் சொல்றது ஃபண்ட் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஜஸ்ட் எஜுகேஷன் பர்ப்பஸ். இது மாரி நெறைய ஃபண்டுகள் இருக்கு. சரிங்களா? அது வேணும் அப்டின்னா என்ன கேட்டு தெரிஞ்சுக்கங்க. தேங்க் யூ.